ஜாக்கி சான் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் கார்ட்டூன் சீரிஸோட 3rd எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பூமியோட 4 திசையிலும் செதறி இருக்கிற மந்தர் கற்கள்ல ஒரு மந்தர்கல் பிரமிட்ல இருக்கிறதா ஜாக்கிக்கு தகவல் வருது. அந்த மந்தர்களை எடுக்கிறதுக்காக ஜாக்கி பிரமிட் குள்ள போறாரு. அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா டார்க் அண்ட் குரூப்பும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஜாக்கி பிரமிட் குள்ள என்டர் ஆயிட்டு அவர் கையில இருக்கிற மேப்பை வச்சுட்டு ஒரு இடத்த ஃபைண்ட் பண்றாரு. அந்த இடத்துல போயிட்டு மந்தர்கள் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அங்க மந்தர்கள் இல்லாததை பார்த்த உடனே ஜாக்கிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜாக்கியையும் டார்க் அண்ட் குரூப் வந்து பிடிச்சிடுறாங்க. அவங்க அந்த இடத்த பார்த்துட்டு மந்தர்கள் இல்லாததுன்றதுனால ஜாக்கி தான் எடுத்துப்பான்னு சொல்லிட்டு ஜாக்கி கிட்ட கேக்குறாங்க. ஜாக்கி நம்ம 2 பேருக்கு முன்னாடியே யாரோ வந்து மந்தர்களை எடுத்துட்டாங்க சொல்லிட்டு டார்க் அண்ட் கேங் அதை நம்புற மாதிரி இல்ல. ஜாக்கியை அடிச்சு எப்படியாச்சும் அந்த மந்தர்களை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மம்மி மாதிரி ஒரு உருவம் வந்து எல்லாருமே பயமுறுத்துது. அது வேற யாரும் இல்ல, ஜூலி தான் இந்த மாதிரி ஜாக்கி காப்பாத்த ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஜூலி இப்படி பண்ணது மூலமா எல்லாருமே டைவர்ட் ஆயிடுறாங்க. அதனால அங்க இருந்து ஜாக்கியும் ஜூலியும் தப்பிச்சிடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா டார்க் அண்ட் குரூப்பும் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்க ஜூலியையும் ஜாக்கியையும் பிடிக்க அவங்க மோட்டார் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனா ஜூலியும் ஜாக்கி என்ன பண்றாங்கன்னா பாராஹைடிங் மூலமா அங்க இருந்து மலையில இருந்து குதிச்சிடுறாங்க. இது தெரியாத அவங்க எல்லாருமே மோட்டார் சைக்கிளோட அந்த மலையில இருந்து கீழே தண்ணி மந்தர்களுக்காக தான் மெக்சிகோ வரைக்கும் இவங்க 2 பேருமே வந்திருப்பாங்க. பட் ஆனா இப்ப மந்தர்கள் இல்லைன்றதுனால அது எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுன்ற ஒரு நோக்கமும் இருக்கும். அதே நேரத்தில் ஜூலிக்காக பாத்தீங்கன்னா கேப் வாங்குறதுக்கு ஜாக்கியும் அங்க இருந்து நவுந்துருவாரு. அந்த நேரத்தில் பாபுன்னு ஒரு பையன் வரான். இந்த மாதிரி என்னோட பைல்வான் சொல்லிட்டு ஒரு ரெஸ்லர் இன்னைக்கு ஃபைட் பண்றாரு. அதுக்கு பைல்வானோட ஃபேனா நான் உன்னை இன்வைட் பண்றேன் வரியான்னு சொல்லிட்டு பாபு கேட்பாங்க. அதுக்கு ஜூலி என்ன சொல்லுவாங்கன்னா ரெஸ்லிங்ன்றதே போய் என்ன பொறுத்தவரையும் உண்மையான பலசாலி ஜாக்கி சான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்லுவாங்க. பாபு பைல்வான் சொல்லுவாரு, ஜூலி ஜாக்கின்னு சொல்லுவாங்க. 2 பேருக்குள்ளேயும் அங்க ஒரு சின்ன சண்டை வரும். சரி ஓகே, உன்னோட ஜாக்கி பெரிய ஹீரோனா அவரை வந்து பைல்வான் கூட மோத சொல்லிட்டு பாபு அங்க இருந்து கிளம்பிடுவாப்ல. அதுக்கப்புறம் ஜாக்கி பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர்ல பாப்பாரு பைல்வானோட ஃபேஸ். அதுல அந்த ஜோடியாக் சைன் பொறிக்கப்பட்ட மந்திரக்கல் இருக்கும். சோ பைல்வான் இதை வச்சு தான் இவ்வளவு கேமை வின் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஜாக்கிக்கும் ஃபைண்ட் ஆகுது. சோ எப்படியாச்சும் பைல்வான் கிட்ட பேசி அந்த மந்திரக்கல்லை வாங்கணும்னு சொல்லிட்டு ஜாக்கி நினைப்பாரு. சோ ஈவினிங் அந்த ஷோக்கும் அங்க ஜாக்கியை பாக்குற பாபு பைல்வான் இந்த மாதிரி ரொம்பவே பலசாலின்னு சொல்லிட்டு பெருமிதெல்லாம் பேசிட்டு இருப்பாப்ல. ஜாக்கி பைல்வானோட ரூம் கிட்ட போயிட்டு அங்க மாஸ்க் கேட்கலாம் நினைக்கிறப்ப பீமா வந்து ஜாக்கியை பிடிச்சிரு. ஜாக்கியும் உசாரா பீமாவோட பேண்ட்டை கழட்டி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. பட் எல்லாருமே துரத்தி வந்துட்டு தான் இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஜாக்கி ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிடுறாரு. அங்க மாஸ்க் நிறைய துணிலாம் இருக்கு. அதை போட்டுட்டு வெளியில வரப்ப பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்டாவே நினைச்சிடுறாங்க ஜாக்கிய. முக்கியமான விஷயம் என்னன்னா ஜாக்கி மோத போறது வேற யாரும் இல்ல, பைல்வான் கூட தான். ஜூலியும் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் ஜாக்கி ரிங்குள்ள இருக்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு வேற வழி இல்ல, பைல்வானோட மாஸ்க் வேணும்னா நம்ம சண்டை போட்டு அவரோட மாஸ்க் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாரு ஜாக்கி. ஆனா பெல் அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா பைல்வான் நம்ம ஜாக்கியை துவம்சம் பண்ணிடுறாரு. எகிரி எகிரி பந்தாடுறாரு. இதுல இருந்து ஜூலி ஜாக்கியை சேர பண்றா. பாபு பைல்வான் போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கு. ஆனா கொடுமை என்னன்னா ஜாக்கினால திருப்பி பைல்வான ஒரு அடி கூட அடிக்க முடியல. 3 அடியில நாக் அவுட் ஆயிராரு ஜாக்கி. இதனால பாத்தீங்கன்னா ஜாக்கியோட மாஸ்கையும் கலட்டுறாங்க. எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்க டார்க் அண்ட் கேங் இப்போ போயிட்டு ஜாக்கி கிட்ட இருந்து மந்தர்களை வாங்கலாம் நினைக்கிறாங்க. பட் பீமா என்ன சொல்றாருன்னா மந்தர்கள் ஜாக்கி கிட்ட இல்ல, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஜாக்கியும் அடி வாங்கிட்டு ஆழ்ந்த மயக்கத்துல இருக்கிறப்ப அங்கிள் அவரோட நினைவுகள்ல வராரு. இந்த மாதிரி ஏன் ஜாக்கி சீக்கிரமாவே இந்த மேட்ச்ல தோத்தன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பைல்வான் ரொம்பவே பலசாலியா இருந்தாரு, என்னால அவரை அடிக்கவே முடியல அப்படின்றாங்க. அப்பதான் அங்கிள் சொல்றாரு எல்லா மந்திரக்களுக்கும் ஒவ்வொரு மந்திர சக்தி இருக்கிற மாதிரி இந்த காளை மந்திரக்களுக்கு வீரத்தை தரக்கூடிய மந்திர சக்தி இருக்கு. சும்மா படுத்திருக்கிறத விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா பைல்வான் கிட்ட பேசி அந்த மந்திரக்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வர வழியை பாருன்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்ல அங்க இருந்து ஜாக்கி அந்த மந்திரக்களை வாங்குறதுக்காக போறாரு. பட் அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பைல்வான் கிட்ட பீமா போயிட்டு இந்த மாதிரி மந்திரக்களை புடுங்க நினைக்கிறேன். பைல்வான் கிட்ட தான் காளை மந்திர சக்தி இருக்கு. சோ பாத்தீங்கன்னா ஒரே அடியிலே பீமாவை தூக்கி சாச்சிடுறாரு. பீமா அடி வாங்கினதை பார்த்து இவனுக்கு நம்மளாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு டார்க் அண்ட் கேகும் அங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. ஜாக்கியும் இந்த மாதிரி இந்த மந்திரக்கலை உங்களுக்கு இருக்கிற வரையும் பாத்தீங்கன்னா உங்களை தேடி நிறைய பேர் வந்துட்டே தான் இருப்பாங்க, அது உங்களுக்கு ஆபத்து. சோ அந்த மந்திரக்கலை என்கிட்ட கொடுங்கன்னுவாங்க. இப்படி பேசிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா சடனா ஷேடோ கார்ட்ஸ் அங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. அட்டாக் பண்றதுக்காக வர நூத்துக்கணக்கான ஷேடோ கார்ட்ஸ் பைல்வானும் ஜாக்கியுமே சமாளிக்கிறாங்க. பட் ஆனா ஓரளவுக்கு மேல அவங்களாலையும் தாக்கு பிடிக்க முடியல. ஷேடோ கார்ட்ஸ் வந்துட்டே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்களோட நிலைமை அங்க மாற ஆரம்பிக்குது. ஷேடோ கார்ட்ஸ் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறதுனால பைல்வானால அவங்கள சமாளிக்கவும் முடியல. ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் மேல ஒரு வலை மாதிரி உணத்தை போட்டுட்டு மாஸ்க் மொத்தமா இழுத்துறாங்க. மாஸ்க் அவரை விட்டு போன உடனே அவரோட மொத்த பலமும் போன மாதிரி அவரே ஃபீல் பண்றாரு. தென் ஒரே அடியிலேயே பைல்வானை சாச்சிட்டு அவரோட மாஸ்க்ல இருந்து மந்திரக்கல்ல பீமா எடுத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம ஜாக்கியும் அங்க தோல்ல தூக்கி போட்டு கிளம்ப எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க பாபு பைல்வான் இவெல்லாம் நம்மள ஏமாத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி ஜாக்கியை கீழே விட சொல்லிட்டு ஜூலியை பாத்தீங்கன்னா பீமாவை பிடிச்சி கத்துறா. உடனே பீமா பாத்தீங்கன்னா ஜூலியை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஜாக்கியை கார்ல போட்டு கிளம்பிடுறாங்க. மந்திரக்கல் இல்லாம நிராயுத பாணியா இருக்கிற பைல்வான் பாபு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. நான் இவ்வளவு நாள் ஒரு சின்ன பையனை ஏமாத்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. பைல்வான் கிட்ட வர ஜூலி உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப பாத்தீங்கன்னா ஜாக்கி தான் வந்து நின்னா. இப்ப ஜாக்கி அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, சோ உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. இல்லம்மா அந்த மந்திரக்கல்னால தான் நான் இவ்வளவு நாள் ஜெயிச்சிட்டு இருந்தேன், அது இல்லாம நான் வெறும் ஜடம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஜூலியும் பைல்வானை மோட்டிவேட் பண்ற விதமா ஒரு சின்ன பொண்ணான எனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு உங்களுக்கு இருக்காதான் சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. தூரத்துல பாத்தீங்கன்னா பீமா நம்ம ஜாக்கியை வெளியில கட்டி வச்சுட்டு பிளைன்ல போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா டோர் தட்டுற சவுண்ட்
சவுண்ட் கேக்குது. யாருன்னு போய் பார்த்தா நம்ம பைல்வான் தான். அங்க இருக்க டார்கன் கேங்க அடிச்சு மந்திரக்கல்லை எடுக்கணும்ன்ற ஆர்வத்துல வெளியில கட்டப்பட்டிருந்த ஜாக்கியை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா பிளைனும் மூவ் ஆகுது. நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஜாக்கி பாத்தீங்கன்னா அந்தரத்திலே மிதந்து வந்துட்டு இருக்காரு. பிளைன் உள்ள போனதுக்கு அப்புறம் பைல்வானும் பீமாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. வெளியில ஜாக்கி மிதந்துட்டு இருக்காரு. ஜூலி பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் போயிட்டு அந்த மந்திரக்கல்லை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜாக்கியோட அலறல் சத்தம் கேட்டு இங்க வந்து பார்த்தா ஜாக்கி பறந்துட்டு இருக்காரு. ஜாக்கி காப்பாத்தலாம்னு நினைக்கிறாங்க. பட் ஜூலிக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்ல. பட் மந்திரக்கல் இருந்ததுன்னா இன்னும் ஸ்ட்ரென்த் வருமே சொல்லிட்டு மந்திரக்கல் எடுக்கலாம்னு போறப்ப பைலட் தடுக்க வரான். பட் ஆர்வக்கோளரா ஜூலி பாத்தீங்கன்னா பைலட்டே அடிச்சு மட்டையாக்கிறாங்க. இதனால பிளைனை ஓட்டுறது கேள்விக்குறி ஆயிடுது. இன்னுமே பிளைட்டுக்கு வெளியில ஜாக்கி பறந்துட்டு தான் வந்துட்டு இருக்காரு. பாவம் அந்த மனுஷனை இன்னும் எவ்வளவு பாடுதாண்டா படுத்துவீங்கன்ற மாதிரி தான் இந்த சீனை பாக்குறப்ப நம்மளுக்கே தோணும். எப்படியோ அந்த கயிறை பிடிச்சிட்டு பிளைட்டுக்குள்ளேயும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தா கீழே ஒரு ஆள் விழுந்து கிடக்குறாங்க. அது வேற யாரும் உள்ள பைலட் தான். அப்ப பிளைனை ஓட்டுறது யாருன்னு போய் பார்த்தா அங்க ஜூலி ஓட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து எல்லாருக்குமே ஒரே ஷாக். கீழே பார்த்தீங்கன்னா பாபு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு பைல்வானோட போஸ்டர் பார்த்து. அந்த நேரத்தில் தூரத்தில் ஏதோ பிளைன் கிராஷ் ஆகிற மாதிரி இருக்கு. அங்க போய் நின்று பார்த்தா உள்ள பைல்வான் பீமான் ஜாக்கி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இப்போ பீமாவை சமாளிச்சாதான் அந்த மந்தர்கள் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஜூலி மந்தர்களை பைல்வானை நோக்கி வீசுவா. பட் பைல்வான் என்ன சொல்லுவார்னா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்தர்களை மறுபடியும் ஜூலி கிட்டே வீசிடுவாங்க. பட் பீமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையுமே அடிச்சு மட்டையாக்கிடுவான். அந்த நேரத்தில் ஜூலி பார்த்தீங்கன்னா அந்த மந்தர்களை யூஸ் பண்ணிட்டு பீமாவை ஒரு அடி அடிப்பாங்க. பீமா பறந்து போய் விழுந்துருவாரு. இதுல இருந்து கால மந்திரங்களோட பவர் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கட்டுக்கடங்கான வீரத்தை தரக்கூடியது அந்த காளை மந்திரம். பிகாஸ் பீமா விழுந்த இடமே பாத்தீங்கன்னா நொறுங்க ஆரம்பிச்சிச்சு அந்த கால மந்திரங்களோட பவர் அப்படி. அண்ட் தூரத்துல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பாபு ஸ்ட்ரைட்டா பைல்வான் கிட்ட வந்து நீங்க தான் என்னைக்குமே பெஸ்ட்னு சொல்லிட்டு ஹக்கும் பண்ணிப்பான். இதனால பைல்வானுக்கும் ரொம்பவே சந்தோஷம். எப்படியோ ரெண்டாவது மந்திரக்களையும் நம்ம ஆளுங்க எடுத்துட்டாங்க. இதை தொடர்ந்து ஜாக்கி சான் கிட்ட ஒரு கேள்வியும் கேட்டிருப்பாங்க. நீங்க எப்படி இப்படியே ஃபிட்னஸா இருக்கீங்க சொல்லிட்டு. என்னோட ஃபிட்னஸ்க்கு முக்கிய காரணமே உடற்பயிற்சி, யோகா, ஜாகிங் தான். சோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நீங்களும் இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவார்.